நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய ஜனநாயகம் டெஸ்ட் 8க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் 8 பொறுத்த வரைக்கும் ஓகே, உங்களுக்கு மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம் கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஆளுநரின் விருப்புரிமை அதிகாரம் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க, அமைச்சரவையின் ஆலோசனை ஆளுநரை எல்லா சூழலிலும் கட்டுப்படுத்தும் என்று அரசியலமைப்பு கூறவில்லை. ஓகேவா? ஏன்னா ஆளுநருக்குன்னு தனியா சில விருப்புரிமை அதிகாரங்களும் இருக்கு. அது நம்ம ஆர்டிகல் 163 பார்ப்போம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அமைச்சரவையின் ஆலோசனை ஆளுநரை எல்லா சூழலிலும் கட்டுப்படுத்தும் என்று அரசியலமைப்பு கூறவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, விதி 163 படி ஒரு விஷயம் ஆளுநரின் விருப்புரிமையின் கீழ் வருகிறதா இல்லையா என்பதை ஆளுநரின் முடிவு வந்து பாத்தீங்கன்னா இறுதியானது. இப்ப ஆளுநருடைய முடிவு தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா இறுதியானது. மூணாவது பாருங்க, மாநிலத்தின் அன்றாட நிர்வாகத்தில் ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்க அரசியலமைப்பு வழிவகை செய்கிறது. அப்ப இது வந்து தவறுங்க. காரணம் என்ன அப்படின்னா, எஸ்ஆர் பொம்மை வழக்குல இது தெளிவா சொல்லியிருப்பாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்குல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அன்றாட நிகழ்வு, இப்போ மாநில நிர்வாகத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளை வந்து பாத்தீங்கன்னா யாரு தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது, ஆளுநர். ஏன்னா ஆளுநர் அப்படின்றது ஒரு பெயரளவு தலைவர் தான். அவருக்குன்னு சில ஒர்க் இருக்கு. அதை தவிர்த்து அவர் என்ன பண்ண முடியாது, மாநிலத்தினுடைய நிர்வாகத்துல தினமும் தன்னிச்சையான செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தவறு. இது எஸ்ஆர் பொம்மை வழக்குல உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க, சரியானவை எதுன்னு கேக்குறாங்க. அப்ப 1 மற்றும் 2 வந்து பாத்தீங்கன்னா சரியானது. அடுத்து பாருங்க, ஓகே, கூற்றியே பாருங்க, ஆளுநர் ஒரு மாநிலத்தின் நிர்வாக தலைவராக இருந்தாலும் அவர் அந்த மாநிலத்தின் குடிமகனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் கூற்று வந்து கரெக்டா? ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தின் நிர்வாக தலைவராக இருந்தாலும் அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்க வேணாம். இதை யார் பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் வந்து பரிந்துரைக்கும். ஒரு நபர் தான் வசிக்கும் மாநிலத்துல அவர் என்ன பண்ண முடியாது, ஆளுநரா நியமிக்க கூடாது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பரிந்துரை. இந்த பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மரபா தான் இருக்கு. ஓகேவா? இது சட்ட நடைமுறை கிடையாது, அப்ப பாருங்க, சர்க்காரிய ஆணையம் ஒரு நபர் தான் வசிக்கும் மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்படக்கூடாது என பரிந்துரைத்தது. அப்ப காரணமும் சரி. அப்ப பாருங்க, இப்போ மேல பார்த்த கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனா இந்த காரணம் சரியாக இதை விளக்குகிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த நடைமுறை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரபு, இது சட்ட நடைமுறை கிடையாது. அப்போ பாருங்க, ஏ மற்றும் ஆர் சரியான விளக்கம் அல்ல. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. அப்ப பி ஆன்சர், 2க்கு வந்து பி ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3, முதலமைச்சரின் நியமனம் மற்றும் பதவி நீக்கம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, சட்டமன்றத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது ஆளுநர் தனது தனிப்பட்ட விருப்புரிமையை பயன்படுத்தி ஒருவரை முதலமைச்சராக நியமிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, 2வது ஸ்டேட்மெண்ட், ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இழந்தால் அவர் பதவி விலகும் வரை ஆளுநர் அவரை நீக்க முடியாது. அப்போ ஒரு சட்டமன்றத்துல ஒரு கட்சி பெரும்பான்மை இழந்துட்டாலே அது அங்கிருந்து என்ன பண்ணுச்சு அர்த்தம், விலகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சட்டமன்றத்துல ஒரு முதலமைச்சர் பெரும்பான்மை இழந்துட்டார் அப்படின்னா, அவங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை அப்படின்னா அது கலைக்கப்பட்டதா தான் அர்த்தம். அப்ப நீக்க முடியாதுன்னு இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்ப 1 கரெக்ட். அடுத்து பாருங்க, ஆளுநர் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆளுநர் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது. ஏன்னா தன்னிச்சையா ஆளுநர் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இப்போ ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி இருக்கு, பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி இருக்கு. பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியில சேர்ந்த ஒருத்தரை அவர் என்ன பண்ணலாம், முதலமைச்சரா நியமிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதே மாதிரி தன்னிச்சையா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் வந்து முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யறாரு அப்படின்னா அவர் தன்னிச்சையா செய்ய முடியாது. இந்த மாதிரி பெரும்பான்மை இழந்த நேரங்கள்ல தான் அவரால் என்ன பண்ண முடியும், நீக்க முடியும். அதுவரை சட்டமன்றத்தினுடைய பெரும்பான்மை இருக்கும் வரை அவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா பதவியில நீடிப்பாரு. அப்ப பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டது. அப்ப இது கரெக்ட். அப்ப அங்க என்ன கேக்குறாங்க, சரியான கூற்றை தேர்வு செய்யன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க 1-3 சரி, 1-3 சரி. அப்ப பி ஆன்சர். அப்ப क्वेश्चन நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3க்கு பி ஆன்சர். அடுத்து பாருங்க, ஓகே பாருங்க, விதி 200-இன் கீழ் ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு நிறுத்தி வைப்பது குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கேட்கிறாங்க. அவ பாருங்க, உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் ஒரு மசோதா இருந்தால் அதை ஆளுநர் கட்டாயமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ங்க. கண்டிப்பா உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை குறைக்கும் வகையில ஒரு மசோதா மாநில சட்டமன்றத்துல நிறைவேற்றப்படுது அப்படின்னா அந்த மசோதாவுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களுடைய அதிகார குறைப்பு அப்படின்றது சட்டத்துக்கு எதிரானது. அப்போ இந்த மாதிரியான காலங்கள்ல ஆளுநர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட ஒரு மசோதா மீண்டும் சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டு 6 மாதத்திற்குள் மீண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட ஒரு மசோதா மீண்டும் சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டு அது திரும்ப என்ன பண்ணணும், 6 மாதத்துக்குள்ள மீண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்து பாருங்க, 3வது ஸ்டேட்மெண்ட், குடியரசுத் தலைவர் ஒரு மாநில மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்தால் அதற்கு அவர் காரணம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போ சமீபத்துல இந்த விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஒரு மசோதாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறுத்தி வச்சிருக்காரு அல்லது அந்த மசோதாவை மறுக்கிறாரு அப்படிங்கும் போது அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். 4க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन நம்பர் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா டி. ஓகே, 5 பாருங்க, 5வது क्वेश्चन பாருங்க, கூற்று ஏ, மாநில மேலவை ஒரு பலவீனமான 2வது அவை, ஓகேவா, வீக் செகண்ட் சேம்பர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, காரணம், ஒரு சாதாரண மசோதாவை நிறைவேற்றுவதில் சட்டமன்ற பேரவைக்கும் மேலவைக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் கூட்டம் நடத்த அரசியலமைப்பில் வழிவகை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எங்க அப்படின்னு பார்க்கணும் நம்ம. இது மாநில சட்டமன்றத்துல கூட்டம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஓகேவா? இதுவே நம்ம நாடாளுமன்றத்துல ஆர்டிகல் 108 பயன்படுத்தி கூட்டம் கூட்டலாம் ஒரு சாதாரண மசோதாவுக்கு. ஆனா மாநில சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டம் அப்படின்றதுக்கு வழியே கிடையாது. ஓகேவா? ஏன்னா பெரும்பாலான மாநிலங்கள்ல ஓரவை மட்டும்தான் இருக்கு, ஒரு சில மாநிலங்கள்ல தான் ஈரவை அப்படின்றது இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அவ பாருங்க, அப்ப ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம். அப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். அடுத்து பாருங்க 6, ஓகே, சட்டமன்ற உறுப்பினரின் தகுதியின்மை குறித்து டிஸ்குவாலிபிகேஷன் குறித்து பின்வருவனவற்றுள் ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு உறுப்பினரின் மனநிலை சரியில்லாதவர் என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டால் அவர் தானாக தகுதி இழப்பார். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். அடுத்து பாருங்க, லாபம் தரும் பதவியில் இருக்கும் உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டுமே உண்டு. அவ பாருங்க, சபாநாயகருக்கு மட்டுமே உண்டுன்னு இருக்கு இல்லையா? இது யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு இருக்கு. அப்போ லாபம் தரும் பதவியில் இருக்கும் ஒரு உறுப்பினரை
தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அடுத்து பாருங்க, ஒரு உறுப்பினர் தானாக முன்வந்து தனது கட்சி பதவிகளை துறந்தால் அவர் 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அப்ப பாருங்க, நம்ம 10வது அட்டவணையில தகுதி நீக்கம் கட்சி தாவல் தடை சட்டம் பத்தி பார்ப்போம். இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா உங்களுக்கு ஒரு கட்சியிலிருந்து வின் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போறது, சுயேட்சையா வின் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போறது, இதே மாதிரி ஒரு கட்சியினுடைய கொறடாவுடைய அந்த தலைமையை மதிக்காம செயல்படுறது, ஒரு கட்சிக்குள்ள இருந்துட்டு அந்த கட்சிக்கு எதிராக வாக்களிப்பது, இது எல்லாமே கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ள வரும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட். அப்ப என்ன கேக்குறாங்க, தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. 2 மட்டும் தவறான கூற்று. பி வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க, 7வது கொஸ்டின். கூற்று ஏ, ஆளுநர் ஒரு மாநில சட்டமன்றத்தின் கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் கலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஓகே, அப்ப ஆளுநர் வந்து ஒரு மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் படைத்தவர் யாரு? ஆளுநர். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். காரணம் பாருங்க, அசிம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையின்றி தன்னிச்சையாக சட்டமன்றத்தை கலைக்க முடியாது, அமைச்சரவை பெரும்பான்மையை வைத்திருக்கும் வரை. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? இப்போ ஒரு ஆளுநர் நினைச்சா அமைச்சரவை கலைக்கலாமானா கலைக்க முடியாது. எப்ப கலைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது தன்னுடைய பெரும்பான்மையை இழக்கும் போதுதான் கலைக்கலாம். அப்ப பெரும்பான்மை இருக்கும் வரை அது என்ன பண்ணும்? கலைக்க முடியாது. அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப பாருங்க, அப்ப கொஸ்டின் நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. மாநில அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, ஓகேவா, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி குறித்து நுணுக்கமான உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவ பாருங்க, அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு ஒரு அமைச்சர் உடன்படாவிட்டால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்புடையது. அப்போ ஒரு அமைச்சர் அதுக்கு உடன்படல அப்படின்னா அப்ப அவர் என்ன பண்ணணும்? ராஜினாமா செய்யணும். அப்ப அந்த கூற்று வந்து கரெக்ட். அடுத்து 2 பாருங்க, ஒரு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே பதவி விலக செய்யும். கரெக்ட் தானே? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப 2ம் கரெக்ட். 3 பாருங்க, அமைச்சரவை எடுக்கும் ரகசிய முடிவுகள் குறித்து ஆளுநர் எக்காலத்திலும் கேள்வி எழுப்ப முடியாது. அப்ப கேள்வி எழுப்ப முடியாதுன்னு இருக்கு இல்லையா? ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா முடியும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது முடியும். அப்ப அமைச்சரவை எடுக்கக்கூடிய ரகசிய முடிவுகள், அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பா ஆளுநருக்கு வந்து தெரிவிக்கணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 1, 2 மட்டும் உண்மை. இங்க முடியாதுன்னு இருக்கு, ஆக்சுவலி அது முடியும். அதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, 9வது கொஸ்டின். சபாநாயகரின் முடிவு செய்யும் வாக்கு காஸ்டிங் ஓட் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை சரி எதுன்னு கேக்குறாங்க. சபாநாயகர் முதல் சுற்றிலே தனது வாக்கினை பதிவு செய்ய முடியாது. கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அவர் எப்ப பண்ணுவாங்க? 50-50 இருக்கும்போது. 50-50 இருக்கும்போது தான் அவர் என்ன பண்ணலாம்? ஓட் பண்ணலாம். அப்ப இந்த 50-50 வரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா முதல் ரவுண்ட் அப்படின்னு சொல்றோம். முதல் ரவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல் சுற்றில அவர் என்ன பண்ண முடியாது? வாக்கு செலுத்த முடியாது. அப்ப இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். 2 பாருங்க, சமநிலை ஏற்படும் போது மட்டுமே அவர் வாக்களிக்க முடியும். இப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு திருத்த மசோதாவில் சபாநாயகர் தனது முடிவு செய்யும் வாக்கினை பயன்படுத்த முடியாது. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப அரசியலமைப்பு திருத்த மசோதா உங்களுக்கு 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படும், பிளஸ் மாநிலங்களுடைய ஒப்புதல் எல்லாமே தேவைப்படும். இந்த இடத்துல நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் தான் பாக்குறோம், மாநில சட்டமன்றத்தை பத்தி தான் பாக்குறோம். ஓகேவா? இப்ப மாநில சட்டமன்றத்துல அரசியலமைப்பு திருத்த மசோதா கொண்டு வர முடியுமானா கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு. அப்ப எது சார் ரைட் அப்படின்னா 1, 2 ரைட். அடுத்து பாருங்க,
10 கூற்று ஏ பாருங்க, மாநில அரசு வழக்கறிஞர்கள் சட்டமன்றத்தின் எந்த ஒரு குழுவிலும் உறுப்பினராக நியமிக்கப்படலாம். ஓகேவா, அவங்க சட்டமன்றத்துல எந்த ஒரு அவையிலையும் கலந்துக்கலாம். பிளஸ் பேசக்கூடிய உரிமை இருக்கு, ஆனா வாக்களிக்கக்கூடிய உரிமை தான் கிடையாது. அதே மாதிரி மாநில அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் இருக்காரியா, அவர் சட்டமன்றத்தின் எந்த ஒரு குழுவிலும் உறுப்பினராக நியமிக்கப்படலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கரெக்ட். காரணம் பாருங்க, அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து சலுகைகள் மற்றும் சட்ட பாதுகாப்புகளும் அவருக்கு வழங்கப்படுகிறது. இதுவும் நம்ம படிச்சிருப்போம். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்ப ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். அப்ப ரெண்டுமே கரெக்ட், ஏ ஆன்சர் 10க்கு. அடுத்து 11 பாருங்க. 11 பொறுத்த வரைக்கும் பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேவா, மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்றி ஆளுநர் எந்த ஒரு சூழலிலும் செயல்பட முடியாது. பாருங்க, மாநில அமைச்சரவையின் ஆலோசனை இன்றி ஆளுநர் எந்த ஒரு சூழலிலும் செயல்பட முடியாதுன்னு இருக்கு இல்லையா, ஆக்சுவலி முடியும், ஒரு சில இடங்களில் முடியும். மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்றி ஆளுநர் எந்த ஒரு சூழலிலும் செயல்பட முடியாதுன்னு இருக்கு இல்லையா, முடியும். ஏன்னா அவருக்கு விருப்புரிமை அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல அவர் செயல்பட முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க, அமைச்சர்கள் ஆளுநருக்கு வழங்கும் ஆலோசனை குறித்து எந்த நீதிமன்றத்தாலும் கேள்வி எழுப்ப முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். 3 பாருங்க, முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் ஆளுநருக்கு சில நேரங்களில் விருப்ப அதிகாரம் உண்டு. ஓகேவா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இல்லாத நேரங்கள்ல என்ன பண்ணலாம், அவர் யாரை வேணா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம். அப்படி வரக்கூடியவங்க என்ன பண்ணணும், சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2, 3 கரெக்ட். அப்போ சரியானது எதுன்னு கேக்குறாங்க, பி. அப்ப 2, 3 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12. ஒரு நபர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத போது அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஓகேவா, அப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ பாத்தீங்கன்னா கரெக்ட். காரணம் பாருங்க, அவர் நியமிக்கப்பட்ட 6 மாதங்களுக்குள் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நடைமுறையில குறிப்பா ஒரு நபர் சட்டமன்ற உறுப்பினராகவே அவர் இல்லைனா கூட அந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஒருத்தரை கை காட்டுறாங்க அப்படின்னா ஆளுநர் அவரை முதலமைச்சரா நியமிப்பார். அப்படி நியமிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மாதங்களுக்குள்ள இப்போ சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இல்லையா. இப்ப சட்டப்பேரவையா இருந்தா ஏதாவது ஒரு பேரவை தொகுதியில வரணும். இதுவே மேலவை இருந்துச்சுன்னா மேலவை உறுப்பினரா மாறணும். அப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும். பாருங்க, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். அப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12க்கு ஏ ஆன்சர். அடுத்து பாருங்க 13. பாத்தீங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் குறித்து பின்வருவனவற்றில் ஆராய்க. ஓகே, மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகளிலும் சட்டம் இயற்றலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பொதுப்பட்டியலில் மாநில சட்டத்திற்கும் மத்திய சட்டத்திற்கும் முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய சட்டமே மேலோங்கும். இதுவும் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். 3வது, மாநிலத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் மாநில சட்டமன்றத்திற்கு மட்டுமே உண்டுன்னு இருக்கு இல்லையா. யாருக்கு இருக்கு? பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஓகேவா, ஆர்டிகல் 3ல ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்குறது ஆர்டிகல் 3 சொல்லும். இப்ப இந்த 3க்கு அதிகாரம் கொடுக்கக்கூடியது, இது தொடர்பான சட்டம் இயற்றக்கூடியது ஆர்டிகல் 4. அப்ப இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 3 பாத்தீங்கன்னா தப்பு. அப்போ தவறான கூற்று எதுன்னு தான் கேக்குறாங்க. 3 மட்டும் சி. ஓகேவா, அடுத்து பாருங்க 14வது கொஸ்டின். கூற்று ஏ, ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பும் போது அந்த மசோதா மீது ஆளுநருக்கு இனி எந்த பங்கும் இல்லை. கரெக்ட். ஒரு மசோதா ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த மசோதாவுக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது.
காரணம், குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது நிறுத்தி வைக்கலாம், அல்லது மீண்டும் சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி, சரியான விளக்கமும் கூட. அப்ப ஏ வந்து ஆன்சர் 14. அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின், பண மசோதா தொடர்பான கூற்று. ஓகேவா? இப்ப பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 110ல பார்ப்போம். ஓகே, சேம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பண மசோதா அப்படின்றது மாநில நிர்வாகத்துல என்ன அப்படின்றத கேட்கிறாங்க. இதை மேலவையில் அறிமுகப்படுத்த முடியாது. மேலவை இருந்தா, இந்த இடத்துல இருந்தான்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பீகார்ல இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, உத்தரப்பிரதேசல இருக்கு, அங்கெல்லாம் இருந்துச்சுன்னா, ஈரவை கொண்ட சட்டமன்றம் இருக்க இடத்துல மேலவை இருந்துச்சுன்னா அங்க அறிமுகப்படுத்த முடியாது. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? சட்டப்பேரவையில தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து பாருங்க, மேலவை இம்மசோதாவை அதிகபட்சம் 14 நாட்கள் மட்டுமே நிறுத்தி வைக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணதா தான் அர்த்தம், நிறைவேறியதா அர்த்தம். ஆளுநர் இம்மசோதாவை சட்டமன்றத்திற்கு மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம். ஏன்னா பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய முன் அனுமதி பெற்றுதான் உள்ளே வரும். அப்ப அவர் திருப்பி அனுப்ப முடியுமானா முடியாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ எது சரி? சரியான கூற்று கேட்டிருக்காங்க, 1, 2 மட்டும் சரி. ஓகேவா? இப்ப 5க்கு வந்து ஏ ஆன்சர். அடுத்து 16 பாருங்க, மாநில தேர்தல் ஆணையரை ஆளுநர் நியமித்தாலும் அவர் நினைத்தபடி பதவி நீக்கம் செய்ய முடியாது. அப்ப யார் சார் செய்வா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் செய்வாரு. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஓகேவா? மாநில தேர்தல் ஆணையரை ஆளுநர் நியமிச்சாலும் கூட அவர் நினைத்தபடி பதவி நீக்கம் செய்ய முடியாது. யார் செய்வா அப்படின்னா குடியரசுத் தலைவர் செய்வார். அப்ப காரணம் பாருங்க, உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதே முறையை பின்பற்றினால் மட்டுமே அவரை நீக்க முடியும். ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, நம்ம பார்ப்போம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பதவி நீக்க நடைமுறை அப்படின்றது பார்லிமெண்ட்ல செய்யப்படும். அப்ப அந்த முறையை பின்பற்றி என்ன பண்ணும்? பதவி நீக்கம் செய்யணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட். ஏ மற்றும் ஆர் சரி, சரியான விளக்கமும் கூட. அடுத்து பாருங்க, 17வது கொஸ்டின். ஓகே, தமிழக சட்டமன்றம் குறித்த வரலாற்று கூற்றுகளை ஆராய்கன்னு இருக்கு. 1937 மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் அமைச்சரவை யார் தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ராஜாஜி, காங்கிரஸ். அப்ப அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 1967 முதல்ல காங்கிரஸ் அல்லாத அரசு அமைச்சர் வந்து அண்ணா அமைச்சிருப்பார். அண்ணா வந்து 67 to 69 இருந்திருப்பார். ஓகேவா? அப்ப அது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தமிழகத்தில் மேலவை ஒழிக்கப்பட்ட போது எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? முதலமைச்சரா இருந்திருப்பாங்க. அப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்னா சரியானவை எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப 1, 2, 3 சரி. இப்ப டி வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க 18. 18 பாருங்க, கூற்று, ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் சட்டத்திற்கு இணையான வலிமை கொண்டது. ஆமா கரெக்ட் தான், சட்டத்திற்கு இணையான வலிமை கொண்டது. காரணம், சட்டமன்றம் மீண்டும் கூடிய 6 வாரங்களுக்குள் அந்த அவசர சட்டம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா அது செயல் இழந்துரும். அப்ப ஏவும் கரெக்ட், காரணம் ஆரும் வந்து கரெக்ட். அப்ப ஏ மற்றும் ஆர் கரெக்ட், இது சரியான விளக்கமும் கூட. அப்ப ஏ வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க 19, சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய முறைகளை எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப பாருங்க 19க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ல் 1 பங்கு உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்பு. ஓகேவா? அப்ப 3. அதே மாதிரி 3ல் 1 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4. 6ல் 1 பங்கு ஆளுநர், நமக்கு தெரியும். 12ல் 1 பங்கு ஆசிரியர்கள் 2. 3, 4, 1, 2 எங்க இருக்கு? 3, 4, 1, 2 வேற எங்கேயா இருக்கா?
வேற எங்கேயும் கிடையாது. ஏ ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. முதலமைச்சர் பதவி குறித்து எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அப்பாயிண்டட் பை கவர்னர். கரெக்ட். அவர் மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுகிறார். ஹெட் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் போர்டு. அதுவும் கரெக்ட். அவர் மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதுல உறுப்பினராகவும் இருப்பார். இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்ப பாருங்க, அப்ப அனைத்துமே சரி. ஆல் கரெக்ட். டி வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க 21. மாநில ஆளுநரின் முடிவுகள் அல்லது செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடியாது. கரெக்ட் தானே இந்த ஸ்டேட்மெண்ட்? அப்ப கூற்றியே வந்து கரெக்ட். கவர்னர் ஆக்ஷன் cannot be questioned in court அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது கரெக்ட். காரணம் பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் 361வது விதியின் கீழ் ஆளுநருக்கு பணி பாதுகாப்பு மற்றும் தனிப்பட்ட விலக்கு அப்படின்றது அளிக்கப்பட்டுள்ளது. அப்ப அதுவும் கரெக்ட் தானே? அதுவும் கரெக்ட் தான். பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சிறப்பு சலுகை பத்தி சொல்லுவாங்க. யாருக்கு? ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்குமே இந்த ஆர்டிகல் 361 சிறப்பு சலுகையில வந்து. அப்போ ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஏ வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க 22. பின்வரும் கூற்றுகளில் எது ஆளுநர் விருப்புரிமை அதிகாரத்தினை கீழ் வரும்? ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு நிறுத்தி வைத்தல். ஓகே, இது கரெக்ட் தான். அப்ப பாருங்க, ரிசர்விங் பில் ஃபார் த பிரசிடென்ட், இது கரெக்ட். மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரை செய்தல், ரெக்கமெண்டிங் பிரசிடென்ட் ரூல், இதுவும் கரெக்ட். 3 பாருங்க, அண்டை மாநிலத்தில் அதாவது யூனியன் பிரதேசம் நிர்வாகியாக செயல்படும் போது எடுக்கும் முடிவுகள், அதுவும் கரெக்ட். ஆக்டிங் as அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யூடி, யூனியன் டெரிட்டரியில. அடுத்து பாருங்க, அமைச்சரவைக்கு தகவல் கோரி முதலமைச்சருக்கு உத்தரவிடுதல், சீக்கிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சிஎம், இதுவும் கரெக்ட். அப்ப பாருங்க ஆல் கரெக்ட். டி வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க 23வது கொஸ்டின். ஓகே, 23வது கொஸ்டின் பாருங்க, மாநில அமைச்சரவை தொடர்பான மிக சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? அமைச்சர்கள் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை மட்டுமே பதவியில் இருப்பார்கள். அமைச்சர்கள் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை மட்டுமே பதவியில் இருப்பார்கள். ஓகே, இது கரெக்ட். அமைச்சரவை எடுக்கும் முடிவுகள் ஆளுநரை கட்டுப்படுத்தும், இதுவும் கரெக்ட். ஒரு அமைச்சர் தனிப்பட்ட முறையில் சட்டமன்றத்திற்கு பொறுப்பாவார், இது தப்பு. அப்ப கூட்டு பொறுப்புடையவர்கள், இந்த இடம் வந்து கூட்டு பொறுப்புடையவர்கள். ஓகேவா? அவ பாருங்க எது மட்டும் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. 1, 2 மட்டும் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. ஓகே, 24 பாருங்க. ஆளுநர் ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பும் போது சட்டமன்றம் அதை மீண்டும் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால் ஆளுநர் கட்டாயம் கையெழுத்திட வேண்டும். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? ஓகே, அடுத்து பாருங்க. காரணம், மாநில சட்டமன்றம் என்பது இறையாண்மை கொண்ட அமைப்பு, அதன் முடிவு ஆளுநரை நிரந்தரமாக தடுக்க முடியாது. இறையாண்மை கொண்ட அமைப்பா? இறையாண்மை கொண்ட அமைப்பு கிடையாது. இது அரசியலமைப்பு படிதான் இயங்கி ஆகணும். ஓகேவா? சுதந்திரமா இயங்க முடியாது. அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன் அடிப்படையில தான் இயங்க முடியும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப பாருங்க, ஏ சரி, ஆர் தவறு. 24 சி ஆன்சர். அடுத்து பாருங்க 25. ஓகே, 25 பாருங்க. அவர் மாநிலத்தின் முதல் சட்ட அதிகாரி. யாரு? அரசு வழக்கறிஞர் வந்து மாநிலத்தின் முதல் சட்ட அதிகாரி, அது கரெக்ட். அவர் சட்டமன்ற குழுக்களில் உறுப்பினராக இருக்க முடியாது, இருக்கலாம்.
நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். அப்ப இது தப்பா கொடுத்திருக்காங்க. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு இணையான சலுகை உண்டு. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா தவறான கூற்று எதுன்னு தான் கேக்குறாங்க. 2 மட்டும் தவறு. அடுத்து பாருங்க 26வது கொஸ்டின். 26வது கொஸ்டின். கூற்று மாநில சட்ட மேலவையை உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் விதி 368 தேவையில்லை. ஓகேவா? தேவையில்லை. ஒரு தீர்மானம் போட்டு நம்ம கொடுக்கிறோம். ஒரு மாநில அரசு தீர்மானம் போட்டு கொடுத்துச்சு அப்படின்னா மத்திய அரசு நாடாளுமன்றத்துல சாதாரண பெரும்பான்மை மூலம் சாதாரண சட்ட நடைமுறையை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? சட்ட மேலவையை உருவாக்கலாம். இது நாடாளுமன்றத்திற்கு சாதாரண சட்டமாகவே ஓகேவா ஆர்டினரி லாவை நம்ம பாஸ் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம்? பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்ட். இட் இஸ் டோன் பை த ஆர்டினரி லா பார்லிமெண்ட். ஓகே கரெக்ட். அப்ப 26க்கு பாருங்க. ஓகே அப்போ ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். 27வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் நோட்டில் எந்த சூழலில் முதலமைச்சரை பதவியிலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆளுநர் விரும்பும் போது. அடுத்து பாருங்க சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் தோற்கும் போது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது தப்பு. இங்க பெரும்பான்மை இருக்கணும். இப்ப பெரும்பான்மை இல்லாதனால நமக்கு சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புல அவர் தோற்றார்னா நீக்கலாம். அவர் மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் போது. அவர் மேலவை உறுப்பினராக இருந்து வரலாம். ஒண்ணு சட்டப்பேரவை உறுப்பினரா இருக்கணும், இல்ல மேலவை உறுப்பினரா இருக்கணும். அது பிரச்சனை கிடையாது. அவ பாருங்க எந்த வழிமுறையை பின்பற்றி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேவா? நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புல தோற்கும் போது. அப்ப 2 மட்டும். அடுத்து பாருங்க 28. இப்ப 28 பொறுத்த வரைக்கும் ஆளுநரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் இது 213 123 குடியரசுத் தலைவர் என்பது சட்டமன்றத்தின் சட்ட அதிகாரத்திற்கு இணையானது. ஓகே அது கரெக்ட். காரணம் ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையின்றி தன்னிச்சையாக அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும். தன்னிச்சையெல்லாம் பிறப்பிக்க முடியாது. ஓகேவா? கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையுடைய ஆலோசனை தேவை. அப்ப ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையின்றி தன்னிச்சையாக அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியுமானா முடியாது. முடியாதுன்னு இருக்கணும். அப்ப இங்க முடியும்னு இருக்கு. அப்ப பாருங்க ஏ சரி, ஆர் வந்து தவறு. ஏ கரெக்ட், ஆர் வந்து ராங். அடுத்து பாருங்க 29. சட்டமன்றத்தின் சலுகைகள் குறித்து பின்வருவனவற்றுள் ஆராய்க. என்னென்ன சலுகை? சட்டமன்றம் நடக்கும்போது உறுப்பினர்களை சிவில் வழக்குகளில் கைது செய்ய முடியாது. ஓகே கரெக்ட். அவைக்குள்ளே பேசப்படும் எந்த ஒரு பேச்சுக்காகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. இதுவும் கரெக்ட். வெளியாட்களை அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் அவைக்கு உண்டு. இதுவும் கரெக்ட். அப்போ டி அனைத்துமே சரி. ஓகே கடைசி கொஸ்டின். ஓகே தமிழ்நாட்டில் 1986 மேலவை ஒழிக்கப்பட்ட போது நிலவிய சூழல் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். கரெக்ட். இது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்ப சிஎம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர். நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பட்டதாரிகள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற முறை அப்போது இருந்தது. இது தவறு. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர் இவங்க எல்லாருக்குமே பங்கு இருந்துச்சு. அப்ப எது கரெக்ட்னு தான் கேட்கிறாங்க. 1 2 மட்டும் கரெக்ட். ஓகே அப்போ 30 கொஸ்டினுக்கான நம்ம கீ வந்து பார்த்திருப்போம். ஓகேவா? இந்த கீ வந்து நீங்க பார்த்துட்டு இந்த கீக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றத அந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ரேங்க் லிஸ்ட் போட முடியும். தயவு செஞ்சு கமெண்ட்ல போடாதீங்க, கூகுள் ஷீட்ல போடுங்க. அப்பதான் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே 30க்கு 30 எடுத்திருப்பீங்க அப்படின்றது தெரியுது. கண்டிப்பா எல்லாருமே அந்த கொஸ்டின் நீங்க எவ்வளவு கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்றத அதுல வந்து கூகுள் ஷீட்ல பதிவு பண்ணுங்க. அதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும்.